மாதரே பிறை கன்னியானை மலையான் மகனொடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயார் அடகின்ற பொழுது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் ஆரூர் அமர்ந்தரசே போற்றி திருவையாரா போற்றி ஆய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மலையுமன்னா போற்றி கண்ணார முதற்கடலே போற்றி ஆய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் நம சிவாய சிவாய நம 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 பக்தராகி அதோடு மலர்கள் கொண்டே அங்காரத்தை உள்ளே வைத்து திரும்பி வந்தல் விளக்கு முழுதும் விதியினால் இரவெல்லாருக்கே கருவினில் தங்கி கொள்வார் கடவுர் விரட்டனாதே ஓம் கமுடைய ரூபம் மறந்தறியேன் தமிழோடு செய்வாடல் மறந்தறியேன் நலந்தங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் எல்லாரும் மறந்தறியேன் இருள் தெழுப்பதே சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே ஒளிவளர் விளக்கே உளப்பீரா ஒன்றே உணவுள் சூழ் கடந்ததோர் உணவே தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் சிக்கும் தேனே அடிவளர் விளக்கு ஆனந்த கிணியை அம்பலம் ஆடரங்காக வெடிவளை வீரங்காகே கொண்டனே விளம்புமா திறந்தே மந்திரம் திறந்தார்
பெரும் பயன்மணி சூடும் அண்ணலார் அடியாருக்கு வந்து இத்தள் கண்ணினா வெள்ளினா பொலிவு கண்டார்கள் அவர் உண்மையாவில் உலகமும் வருக வருக என உழைப்பான் கொண்டு வந்து மனை புகுந்து குலாவுவாதம் விளக்கிய மண்டு காதலினால் வைக்கானத்திடை செய்து வைத்து அச்சனை செய்தபின் உண்டி 4 திறத்திலாறு ஒரு சுவை திறத்தினில் ஒப்பீலா அண்டநாயகர் தொண்டரிற்றையில் அமுது செய்ய அளித்துள்ளார் யாவருக்குமாம் இறைவற்போகச் சிலை யாவருக்குமாம் பசுப்பொருள்வாயுரை யாவருக்குமாம் உண்ணும் போர் கைப்பிடி யாவருக்குமாம் பிறருக்கு இம்முறை தானே கற்பனை கடந்த ஜோதி கருணையை உருவமாக்கி அற்புத கோலம் நீடி அருமரேசரத்தின் மேலா சிற்பமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடன் செய்கின்ற ஆரூரமந்தரசே போற்றி திருவையாராய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி மலையானே போற்றி போற்றி அண்ணாமலை மன்னா போற்றி போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி மலையானே போற்றி போற்றி எல்லாரும் சுத்தி வந்து சாமி கிட்ட திருநீர் வாங்கிக்கோங்க. அறிவுடை நம்பி நல்ல ஒரு எழுத்தாளர், சிந்தனைக்குரியவர். அப்படியாப்பட்ட ஐயா அவர்கள் தன்னுடைய முற்போக்கு சிந்தனையில 2-3 நூல்கள், பல நூல்கள் எழுதியிருந்தாலும் உலகத்தை மதிப்பது போல 2 நூல்கள் வைத்திருக்கிறார். அதெல்லாம் வாங்கி படிக்கணும். அதுபோல இன்றைக்கு சாமி கையினால எப்படி அன்று ஒரு ஆட்சியினுடைய நிலையே தர்மமும் தவமும் தான் என்று அதிர்ஷ்டமாமுனிவர் தருமனுக்கு பட்டம் சுட்டுகிற பொழுது அந்த செங்கோலை கொடுத்தாலும், அதுபோல இடையில் விட்டவர்கள், சூழ்நிலையினால் படிக்க முடியாதவர்கள், அன்று காலத்தில் சாப்பாட்டுக்கே வசதி இல்லாதவர்கள், 8வது படிச்சா போதும் சாப்பாட்டுக்கு என்னுடைய பாண்டியமையாலாம் 4 பேரோடு அண்ணந்தம்பியோடு பிறந்து பல்வேறு கஷ்டங்களை பட்டு இதுக்கு முன்னால் சிங்கை என்கின்ற சிங்கப்பூர் போய் அவங்களோட இருந்து அவங்க தான் எங்களுக்கு முன்னோடி சிங்கப்பூரில் போய் பார்த்ததோட ஐயாலாம் எங்களுக்கு முன்னோடியாக மூத்தடியாராக இருந்தவர். அவர்லாம் இப்போ படித்து 12வது 10வது தேர்ச்சி எடுப்பாருன்னா நாங்களும் படிக்கணும்னு எங்களுக்கு எண்ணம் தான். ஆனால் நாங்கள் 4வதே போகலையே, இப்போ எப்படி 10வது படிக்க முடியும்? அதனால் விட்டதுன்னு தான் தொடங்க முடியும். அதுதான் அந்தாதி. அதுபோல் என்னுடைய சீரியல் நிகழ்ச்சி நல்லாசிரியர்கள், என்னுடைய சீதாவுடைய சிவாரியா அவர்களெல்லாம் நம்முடைய அருட்செல்வன் இளஞ்செய்யா இவங்கெல்லாம் ஒரு 10 வருஷம் வழக்கமாக எங்களுடைய நிற்பாக இருக்கிறார்கள். எல்லாருடைய அன்பினாலே என்ன திருவள்ளுவர் கூட்டி சாமியின் கையினாலும் ஆசிரியர் குருவனார் கையினாலும் அந்த சர்டிஃபிகேட்டை சான்றிதழை வாங்குவது அளவு உலகத்தில் அற்புதமான செயல் எதுன்னு கேட்டால் பிச்சை எடுப்பது தான். பிச்சை எடுக்கிறதா இருக்கிறது அற்பமான பொருள் நரவல் என்று சொல்லக்கூடிய மலம். அந்த மலம் தான் இருக்கிறதுலே அற்பமான பொருள். எல்லாரும் முடிவு பண்ணாங்க. அந்த மலத்துக்கிட்ட போய் சொன்னாங்கன்னா, மலமே மனமே நீ தான் இந்த உலகத்திலேயே அற்பமான பொருள். அற்பமான பொருள் மலம் தான். அந்த மலத்தை போய் எல்லாரும் கூடி முடிவு எடுத்துட்டோம், நீ தான் இன்னிலிருந்து இந்த உலகத்திலேயே அற்பமான பொருள்னாங்களாம். மலம் பார்த்தது தான், என்னை பார்த்து யாரும் அப்படி சொல்லாதீங்கன்னு தான். என்னடா அது மலம் பேசுது. உடனே அந்த மலம் சொல்லித்தான், ஏன் அப்படின்னு ஏன்னு கேட்டாங்களாம். இன்னும் இல்லை, நேற்று ஏடிபியில் ஐஸ் எல்லாம் ஒரிஜினல் ஏசி கடையில் ஐஸ் பாக்ஸில் ஜாங்கிரியாக இருந்தேன், லட்டாக இருந்தேன், மைசூர் பாக்காக இருந்தேன், பாதாம் அல்வாவாக இருந்தேன், கேரட்டு பீட்ரூட் போட்டு அதில் பல்பாவாக இருந்தேன், ஸ்ரீவள்ளி குத்துங்கிற அல்வாவாக இருந்தேன், எல்லாமா இருந்தேன். ஆனால் உங்களை மாதிரி ஒருத்தன் தொட்டான், நான் இந்த நிலைக்கு போயிட்டேன். உங்கள் நிலைமை இந்த நிலைக்கு நான் போயிட்டேன். அது வரையும் கண்ணாடியில் தான் நம்ம விலை மதிக்க முடியாத பொருளாக தான் இருந்தேன். என்னை வந்து ஒருத்தன் தொட்டான், சாப்பிட்டா நான் நிலைக்கு போயிட்டேன். இங்கேயும் வந்து என்னை நீங்கள் தொட்டு என்னை பேருக்கு நான் என்ன நிலைக்கு போகணும்னு அந்த மனம் சொல்லிச்சேன். அதனால் இந்த உலகத்தில் மலம்தான் அப்படிங்கிற பொருளை முடிவு பண்ணாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அந்த மலத்தை விட கேவலம் என்று சொன்னால் யாசிக்கணும் தான் சொன்னாங்க. யாசிக்கிறது தான் அதை விட. ஏங்க மலத்தை பார்த்தா நம்ம ஒதுங்கி போவோம், ஆனால் யாசிக்கிறவனை பார்த்தா எல்லாம் அவனை பார்த்து எல்லாரும் ஒதுங்கி போடுவாங்க, எங்கேயோ ஏதாவது கேட்டுருவாங்க. சாமி இருக்கிறாங்கன்னா சாமியார் வந்தாருன்னா ஏதாவது பணம் கேட்பாருன்னு 10 பேர் பயந்துட்டு போகிறவங்க இருக்கும். காரியம் நடக்கிற வரையும் இருப்பான், ஆனால் காரியம் நடந்துச்சுன்னா பயந்துட்டு போயிடுவான். ஏன்னா அவங்களுடைய சிந்தனை அப்படிதான். அதனால்
நினைக்கிறாங்களோ அதை விட கேவலமாக பிச்சை எடுப்பதுதான் கேவலம் நினைச்சு அதை விட கேவலமாக போய்கிறது பிச்சைகளே. ஆனால் படிக்கிறதுக்காக இல்லை. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை போகினும் கற்கை நன்றே. அதனால பிச்சை எடுத்தாவது படித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய அருளாளர்கள் வாக்கு. அது உலகியல் கல்வியா அருளியல் கல்வியா ஞான கல்வியா என்கின்ற நிலையை கொண்டால் ஞானக்கல்வி மேன்மையானது. அதற்கடுத்தது அறிவினாலான கல்வி, அதற்கு பின்னால் உடலினாலான கல்வி. இப்படி தரம் வாழ்ந்து பிரித்தார்கள் பெரியவர்கள். அப்படி என்று உடலுக்கும் உயிருக்கும் ஆகிய கல்வி அறிவு கல்வி. அத்தகைய அறிவுக் கல்வியை அவர்களுடைய நிறுவனம் என்ன பேர்? இளைய மற்றும் மூத்த குடிமக்கள், எளிய மற்றும் மூத்த குடிமக்கள் நல மற்றும் ஆய்வு அறக்கட்டளை, நல ஆய்வு அறக்கட்டளை கொண்டு அறக்கட்டளை ஆகிய அறக்கட்டளை சேர்ந்து நடத்திய 10வது 12வது வகுப்பை விட்டவர்கள் மீண்டும் பயில இது ஒரு அதிக வாய்ப்பு. இதில் இன்னும் நிறைய பேர் பங்கு கொண்டு எல்லாரும் சாப்பிடும். அப்படி எல்லாரும் பயன்படுத்திக் கொண்ட வகையிலே நமது மூத்த அதிகாரிகள் எல்லாம் பெரியவர்கள் எல்லாம் இந்த சான்றிதழை பெற வந்திருக்கிறார்கள். அதை நோக்கி நமது வழிநடத்தக்கூடிய ஐயாவர்களும் சிறப்புரை செய்ய வேண்டும் என வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொன்னான வாய்ப்பை பெற்றுக்கொள்வதில் ஒரு அருள் வாக்காக செயலாகவே நினைத்து இதுதான் முதல் நிகழ்ச்சி. இதுதான் முதல் நிகழ்ச்சி. அந்த வகையிலே மிகவும் பெருமைக்குரிய ஒரு கவனமாக நினைக்கிறேன். இதனுடைய அறிமுக முறையாக சொல்ல வேண்டும் என்றால் பெற்றோர்களுடைய நினைவாக ஒரு அறக்கட்டளையை ஏற்படுத்தியிருக்கிறேன். அது 2010 ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பெயர் அருள்மிகு மஞ்சப்பா விருத்தாம்பிகை இளைய மற்றும் மூத்த குடிமக்கள் ஆய்வு மற்றும் நல அறக்கட்டளை. இதனுடைய நோக்கம் கல்வி, குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் வயதானவர்களுக்கு அல்லது மூத்த பெற்றோர்களுக்கு நலம் சேர்த்தல், நலம் காட்டும். அதனுடைய நிறுவனராக அண்ணன் என்னுடைய சகோதரர், மூத்த சகோதரர் திரு அருள் செல்வன் தலைமை ஆசிரியர் அவர்கள் எனக்கு ஊக்கமளித்து சமூக பணியினுடைய முக்கியத்துவத்தை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்க வேண்டும் என்பதை எனக்கு வலியுறுத்தியவர். அவர் எனக்கு வழிகாட்டியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய வழியில் தான் நான் உடன் நடந்து கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய சொந்த கிராமம் நகர் கிராமம். நான் மும்பையில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என்னுடைய உயர்கல்வி பள்ளி படிப்பை இங்கே சாப்பாக்கம் உயர்நிலைப் பள்ளியிலும் தூத்துக்குடி மேல்நிலைப் பள்ளியிலும் மற்றும் என்னுடைய பட்ட வகுப்பு முதுகலை பட்ட வகுப்பு போன்றவற்றை காந்தி கிராம பல்கலைக்கழகத்திலும் மற்றும் அதற்கு மேலான உயர்கல்வி மற்றும் முனைவர் பட்ட வகுப்புகளை மும்பையில் உள்ள பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்து அங்கேயே பணியாற்றுகிறேன். ஆகவே நான் அங்கே ஒரு தமிழ் சங்கம் இருக்கிறது எங்களுக்கு. அது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 10 to 12 மணி வரைக்கும் இலவசமாக நான் தமிழ் கற்றுக் கொடுக்கும் ஒரு பணிகளில் ஈடுபட்டிருக்கேன் சொந்த ஆர்வத்தோடு. கிட்டத்தட்ட 2015 இதுவரையும். ஆகவே நான் அப்படி கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கும் போது எனக்குள் ஒரு திட்டம் ஏற்பட்டது. அதாவது நமக்கு என்ன தெரியும், நம்ம முறைப்படியே நமக்கே தெரியாது, முறைப்படி கொண்டுட்டு போகிறோம், நம்ம கற்றுக் கொடுக்கணுங்கிற ஒரு முயற்சியில் நான் இணையதளத்தை பார்க்கும்போது தமிழக அரசு 2000 ஆண்டில் தமிழ் இணைய கல்விக் கழகம் என்ற ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனுடைய நோக்கம் என்னவென்றால் தமிழர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள நகரங்கள், பெரிய நகரங்கள் மற்றும் மற்ற மாநிலங்கள், அயல்நாடுகளில் வசித்தார்கள். ஒருவேளை தமிழகத்திலிருந்து வெளியேறியவர்கள் தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் அவர்களுக்கு என்ன ஒரு வழி இருக்க வேண்டும் என்று இந்த கணிதம் மற்றும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் இது கணினுடைய பயன்பாடு மூலம் எப்படி அதை தமிழ் கற்பதற்கும் கற்பிப்பதற்குமான வழிகளை எப்படி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் ஒரு மாநாடு நடத்தி
அம்மா ஜெயலலிதா, கருணாநிதி அவர்கள் மற்றும் தமிழ் முன்னோடிகள் எல்லாம் கலந்து ஆலோசித்து இது ஒன்று செய்தார்கள். இப்போது 125க்கும் மேலான சர்வதேச அளவில் இந்த மையங்கள் இயங்கிக் இருக்கின்றன. அந்த வழியில் நம்மளுடைய ஒரு மையமும் நம்மளுடைய அறக்கட்டளை பலமும் ஏற்படுத்தி இப்போ கடந்த 3 ஆண்டுகளாக சகோதரர் சீதாராமன் ஒருங்கிணைப்பாளராக இருந்து இங்கு உள்ள மாணவர்கள் யார் யாருக்கெல்லாம் ஐயா சொன்னது போல பள்ளிக்கு சென்று படிக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளவர்கள் இதில் சேர்ந்து படிக்கலாம். அது மட்டுமல்லாமல் இதில் ஒரு 15 வயதுக்கு மேல் உள்ளவர்கள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நேரடியாக 12ஆம் வகுப்பு எழுதலாம். அதனுடைய பாடத்திட்டம் தமிழக அரசனுடைய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாடத்தினுடைய அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அங்கீகாரத்தையும் அரசு வாங்கி வைத்திருக்கிறது. ஆகவே இதை படித்தவர்கள் 12ஆம் வகுப்பை படித்து முடித்துவிட்டு இளங்கலை தமிழியல் படிக்கலாம். அதுக்கடுத்து முதுகலை தமிழியல் படிக்கலாம், முனைவர் பட்டம் படிக்கலாம். மற்ற பட்டவகுப்பை முடித்துவிட்டு மற்ற ஆங்கில வழி பாடங்களையும் படித்து செல்லலாம் என்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இனிமேல் அதாவது இதுதான் ஒரு ஆரம்ப நிலை. இனிமேல் தான் நாங்கள் எங்களுடைய அறக்கட்டளையினுடைய ஒரு சிறப்பான பணியாக இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மற்ற மக்களுக்கு, மற்ற மாணவர்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு தெரிந்து இனிமேல் மாணவர்களை சேர்த்து அவர்களுக்கு புரிஞ்ச பணியை செய்து தொடர இருக்கிறோம். ஆகவே ஐயா அவர்களை முதலில் சந்தித்த போது எனக்கு சிவனே கிடைத்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. என்னுடைய கவலைகள் எல்லாம் பறந்து போன மாதிரி ஏதோ தேடிக்கிட்டு இருக்கும்போது அதுவே நின்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தருணம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் வழிகாட்டலில் ஆன்மீகத்தோடு சேர்ந்த அந்த கல்வியை மக்களுக்கு தேவையான மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்களுடைய மனப்பக்குவத்துக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதற்கு ஐயா வழிகாட்டுவார்கள் என்று கூறிக்கொண்டு சாமியோடைய ஐயா சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்கள் இந்த சான்றிதழை வழங்கிய பிறகு கல்வி, உண்மையான கல்வி என்றால் என்ன, அது ஏன் அவசியமாகிறது, அதை எப்படி படித்தால் பயனுள்ளதாக இருக்கும் என்ற இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளிக்கும்படியான ஒரு சிற்றமையை வழங்க நான் பணிவந்தோடு நம்முடைய எழுத்தறிவித்தவனே இறைவனாவாக இருந்து இறைவன் வேறு, எழுத்தறிவித்தவனாகிய குருநாதன் வேறு அல்ல. இது பல்வேறு வரலாறு இருக்கிறது. இறைவனை கூட இல்லைன்னு சொல்லிடுறாங்க கடவுள் வகுப்பாளர்கள். ஆனா எழுத்தறிவித்தவங்களை யாருமே இல்லைன்னு சொன்னதில்லை. அதுக்கு என்ன காரணம்னா அறிவே தன்னுடைய ஆட்சி என்று கருதுகிறார்கள் சயின்டிஸ்ட் கொண்டவர்கள். அதுபோல ஆபிரகாம் லிங்கமும் அதுதான் சொல்கிறார். பல்வேறு கடவுள்களை நாம் வணங்கினாலும் கூட மனித நேயம் ஒருவனிடத்தில் இல்லை என்றால் எத்தனை கற்றும் கூட அவன் பயனில்லாத ஒரு பட்டுப்போன மரம் போல என்று ஆபிரகாம் லிங்கம் கூறுகிறார். அப்படி பல்வேறு இடங்களிலே நமது இறங்கி ஐயா அருள்செல்வன் அவர்கள் தமிழிலே கரைகண்டவர்கள் தம்பியும் கூட அப்படித்தான் வளர்த்திருக்கிறார் என்று எனக்கு மிகதான் தெரியும். சாமி அவரை முன்ன பார்க்கணும்னா இவர் எங்களுக்கு 10 வருடமாக அந்த ஊர் கும்பாபிஷேகம் நாங்கள் தான் பண்ணுவோம். ஆனால் பள்ளியில் 10 வருடங்களுக்கு அப்போல்லாம் எங்களுக்கு வழக்கொள்ளே தவிர அதிகமான இப்படி ஒரு தர்ம காரியங்களை அறநெறிகளை பொறுத்துவார் என்று எங்களுக்கு தெரியாது பழக்கம். ஆனால் அப்படியாப்பட்ட அருள்செல்வன் ஐயா இன்னைக்கும் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் சொல்லுகின்ற சட்ட நீதி மருத்துவர்கள் உயிரை காப்பாற்றுகிறார்கள். அவங்க கூட 60,000, 70,000, 75,000. ஆனால் வாத்தியார் அவங்களுக்கு எத்தனை மணி நேரம் இல்லை, கணக்கு இல்லை. எப்போ வேணாலும் டாக்டர் மருத்துவர்கள் போய் பணியாற்றணும். போலீஸுக்கு 25,000, 40,000, 50,000 சம்பளம். அவங்களுக்கு எந்த நேரம் வேணாலும் பணியாற்றலாம். ஆனால் ஆசிரியர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா டைமுக்கு தான் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வரையும் சம்பளம். என்ன காரணம்னா ஒன்றுமே தெரியாத ஒருவனை தாயும் தந்தையும் விட்ட பிறகும் கூட தாய் தந்தை இருந்தும் கூட அடக்க முடியாது
என்னால் எதுவும் செய்ய முடியாது, ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் புரியாதுன்னு அப்பா அம்மா நினைத்து சொந்த பந்தங்கள் எல்லாம் நினைத்தும் கூட முடியாத ஒருவனை ஒன்றில்லாத ஒரு மரத்தையோ ஒரு கல்லையோ சிலையாகி வடிவமைத்து கொடுப்பவர் ஆசிரியர் பெருமக்கள். அப்படியாப்பட்ட ஆசிரியர் பெருமக்களானது தமிழ்ச்செல்வன் என்றார். விடுதலை பட்டம், நகரை பட்டம் தொடர்வதற்கு இதுதான் முன்னோடி வகுப்பாளர் என்பதை நமக்கு சொல்ல வேண்டுமாய் அன்போடு ஐயாவும் அப்பன் நீ அம்மை கோயில்களை தந்தை சொல்லிக்க மந்திரமில்லை, 1000 உறவுகள் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தை மாதா உடல் சொல்லிவிட்டால் வல்விடுவேன் கால் சிரிப்பேன், மேதாவோ கைத்தளித்து விட்டால் நெடும்பையூர் இறைவா மீண்டும் ஒரு கருப்பை ஊராக்கா என்று சொன்னார் பட்டாளத்து சுவாமி. அப்படி மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்பார் அவர். அதுபோல அன்னையும் பிதாவும் அம்மையே அப்பா என்றுதான் பெரியோர்கள் காட்டினார்கள். அம்மாதான் முதலிடம். அதை மாற்றி அமைத்தவர் உலகத்திலே முதல் ஒரு நாயன்மார் என்றால் நம்முடைய திருநாவுக்கரசு நாயனார். அதனாலதான் அப்பாவுடைய கருவுல நான் 2 மாத காலம் ஊறிய பிறகுதான் தாயினுடைய கருவுல 10 மாதம் ஊறினு சொல்றார். இதை எதுலன்னா தாண்டகத்துலதான் சொல்றாரு. ஐயனும் அன்புடைய மாமனும் மாமியும் நீ. அப்ப அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ என்று நம்முடைய ஐயா அவர்கள் அற்புதமான தாண்டகத்தை வேண்டி இந்த 330 பணியும் நீதான் என்று காட்டுகிறார். ஏதுயர்ந்த செல்வன் நீயே, எல்லாம் நீயாகத்தான் எனக்கு இருக்கிறார் என்று காட்டியது போல எல்லாம் அல்ல இறைவன் கருணையினாலே நம்ம சுவாமி அவர்கள் ஜாதகத்துல கண்டவில்லை ஒரு சீகச்செடி என்று சொல்வார்கள். அப்புறம் எண்கணிதம் என்கின்ற கணிதத்திற்கு அந்த ஐயா நேற்று சொல்லிட்டு வந்தாங்க. என்ன வாக்கா எண்கணிதமா என்றால் வாக்குக்கு ஒரு தரம் இருக்கிறது. வாக்கோடு இருக்கக்கூடியவர்கள் எண்கணிதத்தை கணக்கிடுகிற பொழுது பல்வேறு காரணத்தினால் அந்த கணிதத்தில் மாறுபடும். ஏன்னா வாக்குங்கிறது கொஞ்சம் மாறலாம், ஆனா கணிதம் என்பது மாறாது. கணக்கில் தான் எல்லாம் வைத்தார். இந்த உலகத்தை எண்ணினால்தான் 8 8ஆக பிரித்து வைத்தார்கள். அப்படி எண்கணிதத்தையும் சாமி அவர்கள் வாக்கு நிபுணராக இருந்து சாமியை ரொம்ப அற்புதமாக செயல் செய்திருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட சாமி அவர்கள் இந்த சிறப்பை சொல்லி அவர் கையினாலே சான்று வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது வாழ்நாளில் நான் செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறை நான் செஞ்சுட்டு மன உறுப்பினாதான் இருக்குது. உங்கள் அன்புதாசன் நேற்று ஐயா வந்தார், என்னுடைய கண்ணை திறந்து வச்சாரு. அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லா அவங்களுடைய அனுபவத்தை ஐயா வந்து என்ன பண்ணுறதே நடக்கட்டும். கூட ஐயாவை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்றதுனால தான் அங்கே நிலவுகிறோம். அந்த அவங்களுடைய பாதம் இந்த இடத்துல அவங்களுடைய பாதத்தில் பொதுவாக வந்து அவங்களுடைய வார்த்தை எனக்கு கிடைச்சிருச்சு. பொதுவாக வந்து பேசுகிற அளவுக்கு எனக்கு வந்து வார்த்தைகளால் ரொம்ப பெருசாக தெரியாது. ஏதோ ஒரு சின்ன ஒரு நன்றி ஒரு பெருசுன்னு சொல்லணும். உலகத்துக்கு சரியாக சொல்லுவோம், உலகத்தில் எதுவும் இல்லை இருந்தாலே விஷயங்களுக்காக ஒரு நன்றி ஒன்று பெருசாக எடுத்துருக்கணும். அது வருகின்ற 2025 பிப்ரவரி 2ஆம் தேதி துப்பாக்கி முன்னாடியாக 10 படிக்கிறோம். பொதுமக்களை எல்லோரும் வந்து கலந்துங்க. சிவகங்கனுடைய அனுமதி கிடைக்கணும். எல்லாரும் எப்போ வந்தாலும் அந்த நன்றி வசதி திறந்தே இருக்கும். எக்காரணம் கொண்டு அந்த தூரப்போகிறதில்லை. பசங்கள் கேட்டால் அவசியம் உள்ள திறந்து காட்டுவோம். அந்த முடி வைக்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி வச்சுக்கிட்டு டவுஸ்க்கு போட்டுக்கிட்டு முண்டி போட்டுக்கிட்டு உள்ளே போய் செல்ஃபி எடுப்போம், செல்லில் தொட்டு காட்டுவோம். சில இதெல்லாம் நடந்தது. அதனால தான் அந்த நன்றியை தூக்கி போட்டு வச்சு அதை ஒரு ஒழுங்குபடுத்தலாம் அப்படின்ற ஒரு இடங்களை கொண்டு வரணும்.
ஆனால் அது இப்படி மாறுன்றது எனக்கு தெரியல. ஐயா எனக்கு சொல்லி தான் தெரிஞ்சுது. அதனால் இந்த முறைகளாக இருந்தால் ஐயா மன்னிச்சுக்கணும். எனக்கு வேறு சொல்ல தெரியல. அவசியம் நீங்கள் இங்கே எல்லாம் இருக்கிறீங்க, அவசியம் ஒரு முறை நம்ம சேலத்தில் ஒரு முறை அங்கே வாங்க. நந்திக்குள்ளார ஒரு சிவபெருமான் இருக்கிறாரு, திருவுருவமாக இருக்கிறாரு, 15 அடி உயரத்தில். இது எல்லாரும் தரிசனம் பண்ணுங்க. வரக்கூடிய பக்தவடிகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா அபிஷேகம் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம அண்ணாண்ட நந்தி கொடுக்க போகணும்னு சொல்லியிருந்தோம் நேற்று. அது கூட இல்லை, வேறு வருத்தம் பக்தர்கள் விருப்பப்பட்ட அபிஷேகம் பண்ணிட்டோம், அதெல்லாம் விருப்பப்பட்ட தரிசனம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே கௌரவடியாக என்னுடைய சுற்றிலிருந்து போகிறதுல எனக்கு கொடுத்துருந்தாங்க. வந்து அவங்களே தரிசனம் பண்ணலாம், அவங்களே கும்பிடலாம். கேட்டாங்களா மட்டும் நந்தியை போட்டு வச்சுருக்கோம். அப்போ கேட்டால் மட்டும் தரிசனம் இதில் எட்டாரில் ஒன்று அங்கே எந்த எதுவுமே இல்லையா. நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து உங்களோட பாகப்பட்டதுக்கு ரொம்ப நன்றியா. என்ன சொல்றது தெரியல. சீசியா சப்ஜெக்ட் விட்டுட்டேன். அப்புறம் அதை திருப்பி படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்ச நாள் எல்லாம் இருந்துச்சு. ஒரு ஆரம்பம் 1 வருஷம் திருப்பி இப்போ வந்து பணம் திருப்பி அந்த மாதிரி வந்து 3 மாதத்துக்கு விட்டுற ஒரு 3 மாதம் பீரியட் அப்படின்னு. அப்போ ஒரு முதல் பீரியட் விட்டுட்டேன். 2வது பீரியட் அப்புறம் பெற்றோர்கள் நம்ம நண்பர்களுடைய இது அவங்க வந்து படி மேற்கொண்டு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அப்போதைக்கு உள்ள சூழல் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். நம்ம படிவம் எழுத அனுப்பணும்னாக்கா அதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்து பாஸ்போர்ட் சைஸ் இப்போ டக்கு டக்குன்னு எடுத்து அனுப்பிட்டு 10 நிமிஷத்தில் 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் வேலை பண்ணணும். அப்போ அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எங்கே போகணுன்னாக்கா லவ்லியாக போனால் தான் போகிறாரு. இப்போ 81. அப்போ நான் இங்கே காலையில் 10 மணிக்கு ஒரு 9 மணிக்கு அப்போ எனக்கு உள்ள பருவம் அதுதானே. எனக்கு என்ன இப்போ ஒரு அந்த வயசு சின்ன வயசு தான். அப்போ நான் சைக்கிள்லேயே இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போகிறேன். அங்கே போனாக்க கரண்ட் இல்லை. அப்புறம் மணி 1 ஆகுது 2 ஆகுது 1 ஆச்சு 2 ஆச்சு 3 ஆச்சு. அப்புறம் 4 மணிக்கு கரண்ட் வச்சு ஃபோட்டோ எடுத்தார். ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் திருப்பி அப்பயே உடனே வாங்கிட்டு வர முடியாது. அவங்க ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு தான் அப்போதைக்குள்ள சிஸ்டம்லாம் பேசுவாங்க. அவங்க அப்புறம் கழுவி கொடுப்பாங்க. என்ன தண்ணிக்கு வாங்கிட்டாங்க. நான் திருப்பி ஊருக்கு வரும்போது மலையனூருக்கு வரும்போது எழுத்தூர்கிட்ட வந்துட்டேன். இறுக்கி போச்சு. அப்போ பைபாஸ் ஒரே ரோடு தான். எல்லாம் புளியாமரம். எனக்கு சின்ன வயசு. அந்த சைக்கிளு அப்புறம் அந்த வண்டி வர்றதுலாம் ரொம்ப ஸ்பீடு. அவங்களும் அதே இதில் போகணும், அதில் வரணும், அதே ஒரே ரோட்டில். அந்தமாரி கட்டத்தில் அப்புறம் அப்படியே காலங்கள் அப்புறம் திருப்பி அதை அந்த டயத்தில் வந்து வாங்கிங்கிறது அதில் அந்த இரவு நேரம் ஆகி போடுது. அது மனசு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. இந்த ஊருக்கும் வர முடியல. இந்த மணி 7 மணி ஆகி போயிடுச்சு. அங்கேயும் தங்க முடியல, யாரும் தெரியாதவங்க. அப்புறம் அந்த யசோதா இன்னும் கூட அந்த ரைஸ் மில்லு பழசு அப்படி பூசணும்னு கேட்டிருக்காங்க. அதில் போய் உட்காந்து அவங்க அர்த்தம் பண்ணாங்க. அப்புறம் அவங்க இந்தமாரி நாங்கள் ரொம்ப தூரம் போனேன். அப்புறம் அவங்க சொன்னது நீங்கள் தண்ணி இப்போலாம் எந்த ஹோட்டல் கடை எது தண்ணி கூட குடிச்சதா என்னன்னு தெரியலைங்க. அப்போ வீட்டில் சாப்பிட்டு போனது தானே. அப்புறம் அப்போல்லாம் நமக்கு அவ்வளோக்கு அந்த அறிவு இல்லை, பசி இருந்துச்சு. அப்புறம் தண்ணி குடிச்சேன்னா என்ன முடிஞ்சது அந்த குழுதை பண்ணிட்டு இரவு விட்டு காலம் சைக்கிளில் தூக்கி வந்துட்டேன். ஊருக்கு வந்துட்டு அப்புறம் திருப்பி அந்த டயத்துக்கு வந்து வாங்க சொன்னாங்க. அதோட விட்டு போச்சுங்க. இந்த ஆசை விட்டு போச்சு. அப்புறம் திருப்பி அதை படிக்கிறதுக்குள்ள சூழல் எல்லாம். அப்புறம் விவசாயம், அப்புறம் நம்ம விவசாயத்தில் அப்பா அம்மாவுக்கு துணையாக அப்படியே விவசாயம் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப காலம் ஓடி போச்சு. அப்புறம் தச்சையெல்லாம் நம்ம சீதாராம் ஐயா தச்சையெல்லாம் பார்த்துட்டு இந்தமாரி ஒரு சூழல் இருக்கும்போது நீங்கள் படிக்கலையா, இந்தமாரி வசதி இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் அப்பயே வேணையா என்னன்னா இந்த மாதிரி படிச்சு என்ன பண்ணாரு இல்லைங்க. அது எனக்கு ஆனால் அதை முடிக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்புறம் ஐயா முயற்சினால அப்புறம் அதை சேர்ந்து இப்போ எனக்கு வாய்ப்பு எடுத்து ஒரு மனக்குறைவே இருந்துச்சு. 10வது பாஸ் பண்ண முடியலையே, அந்த சூழல் வராமல் முடிஞ்சு போச்சு. என்னதான் எழுத்தாவது, எழுத்து தான் சொல்லாவது. அப்படி இந்த சிந்தையில் நீங்காத பெரிய இயந்தர் சித்தாரண்யார் சிந்தனைக்குரிய செயலை ஆற்றிருந்தவர் கவிஞர் என்று சொன்னார் கண்ணதாசன். கண்ணதாசன் போய் 5 நாள் 10 நாள் சுச்சுவேஷன் சொல்ல தேவை. 5 நிமிடம் தான் சொன்னா போதும். அதனுடைய சுச்சுவேஷனை கேட்டுட்டு இதுதான் சொல்லிட்டு அதனுடைய பாடலை எழுதி கொடுத்தாரா. லாஸ்டா அவருடைய வாழ்க்கை தருணம் முடிகின்ற பொழுது படம் பேர் கேட்டிருக்கிறார் 3ஆம் திரை. இதிலே எனக்கு நிறைவுன்னு சொன்னாரா.
சென்னை ஏர்போர்ட்ல எழுதி யார் நடிக்கிறது கமலஹாசன், யார் இசையமைப்பாளர் இளையராஜா, யார் பாடுறது ஜேசுதாஸ். சரி என்ன சுச்சுவேஷன் கேட்டாரா, இது மாதிரி அதை எழுதுறா. எழுதிக்கங்கன்னு சொல்ல எழுதிக்கிட்டே இருக்காங்க. கண்ணே கலைமானே கன்னி தமிழ் என. அந்த கன்னி என்றுமே அது பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கும், பார்க்க கன்னி தமிழாக தான் இருக்கும். கண்ணே கலைமானே கன்னி தமிழ் என உனை நான் பாடினேன்னு ஆரியராக முதல்ல தொடங்கிய ஒரு குழந்தைக்கு தாலாட்டுன்னு பார்த்தா ஆரியராக, குடிக்கிற போதும் ஆரியராக. இந்த பாட்டை எழுதிய காட்டிய கண்ணதாசன் போல அவங்களுடைய ஐயா அவர்கள் அப்போ பொழுது எங்களுக்கு அறிவை பட்டு கொடுக்குறாங்க. அதனால ரொம்ப சிந்தனைக்குரிய சின்னமாக விளங்கக்கூடிய சீதாராமன் ஐயா இது ஒருங்கிணைப்பாளர் வந்து இன்னைக்கெல்லாம் என்ன தெரிவிக்கிறோம், இருந்தாலும் தெரியாது. அதனால சான்றிதழை பெற வேண்டும். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர்கள் இருப்பார்கள். அவர்களையும் தேர்ந்தெடுத்து இன்னும் வேலைக்கு போகணுமான்னா கிடையாது. 10வது வச்சிருந்தா ஒரு லைசன்ஸ் போய் ஈஸியாக எடுக்கலாம், வேற ஒன்றும் இல்லைங்க. 10வது படித்தாதான் லைசன்ஸ்னு வரப்போகுது காலம். அப்போ நான் இன்னும் படிக்கணையா பண்ண போகிறேன், அது படிக்கிறதுக்காக இல்லை, உனக்கு நீ இந்த குடிமக்கனாக வண்டியை நீ ஓட்டணும்னா ஒரு லைசன்ஸ் தேவை. இந்த லைட் போட்டால் போகலாம், இந்த லைட் போட்டால் நிற்கணும், இந்த லைட் போட்டால் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு இந்த படிப்பு தேர்வு. அதனால் தன்னை தானே செதுக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை இப்படி ஒரு ஒருங்கிணைப்பை செய்திருக்கிறார்கள் இந்த அறக்கட்டளை மூலமாக. அப்படி ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீதாராமன் ஐயா உரையாற்ற அம்மையோர் அப்பனாய் ஆனந்தமாக அருளினை தருகின்ற அம்மையை நேசா இம்மை பிறவி பிரமமாக்கி இயலிசை மூன்றும் எழுத்தளித்திருக்கிறார். செம்மை சீர் தோமுகி நதிக்கர எதனில் சிறப்புடைய சிவன் வாக்கத்தில் அருளும் எம்மை ஆட்கொண்ட ஆனந்த நாடா இணையடி தன்னை ஆண்வரத்தினோம் என்பது போல் இறைவன் கொடுத்த இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய தெளிவர கற்று பயன்படவில்லை என்றாலும் அதிலிருந்து கொஞ்சம் இறைவன் நமக்கு வாய்ப்பை கொடுத்து அந்த இயல் இசை நாடகத்தையும் அரங்கேற்றம் சாமி குருநாதர் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி போல் நமக்கு தமிழின் பேர் தமிழுடைய பேரில் கொண்டுள்ள பற்றின் காரணமாக இந்த பணியை அவர் சொன்ன உடனே ஏற்றுக்கொண்டோம். மற்ற யார் எது சொன்னாலும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு இது செய்யலாமா போகலாமான்னு நினைக்க மாட்டோம், யோசனை பண்ணுவோம். ஆனால் தமிழ் தேர்வு மையம் தமிழ் இணைய கல்விக் கழகம் இதை நீங்கள் நடத்துங்க, கொஞ்சம் ஒருங்கிணைத்து பார்த்துங்க அப்படின்னு சொன்னார். இது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நினச்சி தான் பண்ணுறோம். இன்னைக்கு ஐயா காலில் வர்றது கொஞ்சம் ஃபோன் பண்ண தாமதமாகிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் இருந்தால் நான் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிருப்பேன். ஏதாவது ஒரு மோட்டரை எங்கேயாவது ஒரு போர் மோட்டரை புதுசு எடுத்து பார்த்துட்டு இருப்போம். ஆனால் ஐயா வந்ததுனால எல்லாமே தமிழுக்கு பிறகு இறைவன் அருளிய தமிழை நம்ம மக்களுக்கு வந்து ஐயாலாம் வந்து அவர் வயசுக்கு வந்து என்னுடைய நான் பிறந்ததுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னே டென்த் படிச்சிருக்காரு ஐயா. அவர்களுக்கு வந்து தேர்வு மையத்தின் மூலமாக நம்ம வந்து அது பேரனாவது ஐயா சொன்னார், பேரனுக்காவது நான் 10வது பாஸ் பண்ணியிருந்தேன். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். மேலும் திரும்பவும் 12ஆம் வகுப்பும் அவரை வந்து பேர பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் கலந்து கொண்டு என்ன ஐயாவுக்கு புத்தகத்தை மொபைல்ல நம்ம இணைய வழி மூலமாக அனுப்பிடுறோம். அதனால வந்து அவர் வந்து பார்த்து படிச்சுட்டு தேர்வு எழுதுனா போதும், இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்குற அன்னைக்கு வந்தால் போதும், அதுதான் எதிர்பார்க்குறோம். இதுக்கு உறுதுணையாக இருந்த இணைய வழி தேர்வு முகவர் திரு இளையராஜா அவர்கள் உறுதுணையிடம் தான் நடத்த முடியும். ஏன்னா கம்ப்யூட்டர் நமக்கு ஒன்றும் தெரியாது, பேருக்கு முன்னாடி வச்சுக்கலாம், ஏதோ படம் பார்க்கலாம், அதுவும் தெரியாது. இருந்தாலும் அதை இன்னைக்கு நம்ம முன்னாடி வச்சு பார்க்குற அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால அந்த இணைய வழியுடைய சம்பந்தப்பட்ட தேர்வுகளை எல்லாம் அவர் நடத்தி கொடுத்து பெருமையா அவருக்கே சேரும். ஏனென்றால் இவர்களுக்கெல்லாம் தமிழே வந்து உடலில் ஊறி போனதுனால இது வந்து எடுத்து நடத்தக்கூடிய ஒரு ஈஸியா வந்து நம்ம அதில் வந்து பயணிக்கிறோம். அதனால ஐயா அவர்களுக்கும் குருநாதர் சிறப்பு விருந்தினர் சுவாமி வல்லாலகுண்டம் நந்தி கோயில் சாவகர் சுவாமி அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி கூறி நாங்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா உழவாரப்பணி என்கின்ற உழவாரப்பணிக்கு 300 பேர் வந்து 400 பேர் சாப்பிடுறோம்.
சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா? 300 பேர் 400 பேர் அழைச்சிட்டு போகிற போது ஐநா ஸ்கூல்ல இருந்து தான் நிறைய கோயில்களை, நிறைய சீரடைந்த கோயில்களை எல்லாம் சீரமைப்பு இல்லாத கோயில்களை சீரோடு படுத்தி எல்லாரையும் பல ஊர்களிலிருந்து ஒன்றாக்கி எல்லா கோயில்களும் சுத்தம் செய்தோம். பல்வேறு தரப்பினரை அழைத்து இந்த கோயில்களை இப்படிதான் நடத்தணும்னு நம்ம இந்து தர்மத்தை காட்டினோம், இந்து சனாதன தர்மத்தை உலகத்துக்கு காட்டினோம். இப்படி பெருங்கொண்டு நம்மளுடைய ஐநா ஸ்கூலில் என்ன இந்த இடத்துல ஒரு 10 பேர்த்தை ஏற்றணும்னு சொன்னால், ஐயா நீங்கள் கம்பெனிங்க நாங்கள் போய் அங்கேருந்து சந்தா ஏற்றிட்டு வந்துடுறோன்னு சொல்லி அப்படி வளர்த்தவங்க தான் இந்த மடத்தை. இந்த 10-12 ஆண்டுகளாக இப்படி இருக்குது, நாடு முழுக்க இருக்குது, பேர் இருக்குன்னா காரணம் ஒவ்வொரு அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா வண்டி, மாட்டு வண்டியில் அந்த சக்கரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லாக இருக்கும். அந்த ஒரு புல் ஆடுனா அந்த கட்டு ஆடிடும். உடனே கட்டு அடித்து அந்த புல்லை சரி பண்ணி அப்புறம் தான் அந்த அச்சாணியில் சேர்ப்பாங்க. அது மாதிரி பல கட்டு அந்த கோள்கள் சேர்ந்து ஒரு கட்டை சேர்த்து உருண்டு ஓட்டி தான் அந்த வண்டி எப்படி பயணம் சேர்ந்து சேர்க்க வேண்டிய பொருளை சேர்க்கணும். அது மாதிரி தான் இன்னைக்கு எல்லாம் பிறவாத ஆகிய அந்த நிலையில அவங்கள சேர்த்திருக்கிறார் இறைவன். தெரியாதவர்கள் பேசுவார்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக பேசியாகும். காட்சி வந்த திருமலாறு நாட்டு இறைவா என் நாடு வீட்டிலே அவரை வணங்கிக் கொண்டு ஒரு சின்ன கருத்தை கூறுகிறேன். ஒரு தஞ்சை கோயிலில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நான் ஒரு நிகழ்ச்சியாக போயிருந்தேன். அங்கே ஒரு காலேஜ் பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஒரு பக்கம் இறைப்பணி நடந்து கொண்டு இருக்கிறது, ஒரு பக்கம் அந்த ஸ்டூடெண்டான கல்வி அறிவு பற்றி நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதில் ஒரு இளைஞன் கேட்கிறார், அறிவாளி என்றால் யார்? இந்த உலகத்தில் அறிவாளி என்றால் யார்? இறைவன் என்றால் யார்? இந்த இருக்கும் என்ன தொடர்பு என்று ஒரு இளைஞன் கேள்வி கேட்கிறார். அந்த ஒரு அந்த அங்கே உட்கார்ந்துருக்க ஒரு குருவை பார்த்து, அந்த குரு இறைவனை வேண்டியும் அறிவாளி படிப்பு இல்லை, இது இரண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறதா அப்படி என்று ஒரு கேள்வி கேட்கிறார். இரண்டுக்கும் தொடர்பு என்றால் நான் அந்த இடத்துல நான் பேசுங்க கேட்டேங்க. அது இளைஞனுக்கு பதில் சொல்றாங்க, அதை சொல்ல முடியல. ஏன்னா இது கல்வி சம்பந்தமான விஷயம் இந்த இடத்துல நாங்கள் பேசுறேன். இறைவனுக்கும் அறிவாளிக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குங்கிறால், அறிவாளி யார்? அறிவாளி என்றால் முதல்ல யார் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவாளி என்றால் என்ன, படித்தால் மட்டும் போதுமா? நான் படித்தவர்கள் அறிவாளியா? ஒரு படைப்பை உருவாக்கிட்டால் மட்டும் அறிவாளியா? என்னுடைய அறிவு பிறருக்கு உதவி செயல்பட்டு அவன் அதனால் வளர்ச்சி பெற்றால் மட்டுமே நான் அறிவாளி. இதுதான் உண்மையான விஷயம். என்னுடைய அறிவுரை இன்னொரு பயன்பெற்று அவரோட குடும்பம் வாழ வேண்டும். அப்போதுதான் நான் அறிவாளியாக ஆக வேண்டும். இறைவனோட அருள் அவருக்கு இருந்ததால்தான் இங்கே ஒரு மூலையில் இருந்த நான் ஒரு பட்டப்படிப்பு முடிக்கிறது ஒரு அந்த சாத்தியம் என்று சொன்னால், இறைவன் அவரோட டிரான்சிஷன் அவரை இயக்கி அவரோட அறிவு மூலமாக என் அறிவு கண்ணை திறந்திருக்கிறார். ஐயா தான் மிக சிறந்த ஒரு அறிவாளி என்று இறைவனோட அறிவாளி, இறை அறிவாளி என்று நான் அவரை கருதி இந்த நிகழ்ச்சியில் இந்த நேரத்தில் என்னையும் ஒரு டிகிரி முடிக்கும் அளவு கொண்டு வந்திருக்காரு என்று சொன்னால், நான் என் கனவில் நினைச்சு பார்க்காத ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருந்தேன் சொன்னால் அதற்கு ஐயா தான் என் காரணம் என்று அவரை வணங்கி நேரத்தில் விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. என்பான் வான்மொழி மட்டுமல்ல, கற்பது மட்டும் உன்னுடைய பணி அல்ல, கற்பது மட்டுமோடு நின்றுவிடாதே, அதை நல்ல கசடர கற்றுக்கொள்ள நல்ல சொல்லக்கூடிய அந்த இடையினம் என்று சொல்வார்கள். அந்த இடையினத்தை எல்லாராலையும் காட்டிக்கொள்ள முடியாது. வெள்ளினம் பாடலாம், இடையினம் சொல்றது கொஞ்சம் கடினம். அப்படி இந்த வளரலன்னு சொன்னா எல்லாருக்கும் சீக்கிரம் வருமானா வராது. என்ன வாளால் வகவறிந்து ஊட்ட வல்லே நல்லல் அப்படின்னு அதனாலதான் தாத்தான்னு சொல்லு, பாட்டின்னு சொல்லு, அத்தன்னு சொல்லு, மாமான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அல்வான்னு சொல்லுது. அப்ப அதை சொல்லுகிற போது அந்த நாக்கு பிரியும். ஊமை என்று சொன்னால் அந்த உதடுகள் ஒட்டி பிரியும். அதனால பெரியவர்கள் நீங்க கற்க கசடர கற்பவைன்னு சொல்லுகிற போது உதடு ஒட்டுற மாதிரி நம்ம அந்த பெரியவர்கள் வச்சுக்காங்க. கற்க கசடர கற்பவை, நீ கற்றாதாண்டா உனக்கு உதடு ஒட்டுன்னு சொல்றாரு. வந்து நீங்க சொல்லி பாருங்க குரல்லாம், நீங்க கற்க கசடரன்னு உதடு ஒட்டாது, ஆனா கற்பவைன்னு சொல்லி பாருங்களேன் உதடு ஒட்டும். அப்ப
வான்புகழ் வள்ளுவன் அந்த குறளிலே 1.25 வரியில 7 அடி சாராவில் என்னென்ன நுட்பத்தை நம் பெரியவர்கள் இந்த தமிழுக்கு எத்தனை வரலாறுகள் கொடுத்திருக்கிறார் என்பதை நமக்கு ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி கற்க கசடர கற்பவை கற்ற பின் நீ எதுக்கு கத்துக்கிட்டியோ அதுக்கு நில்லு. அந்த நிற்பதோடு மட்டும் இல்லாம அந்த செயலோடு நீ உண்மையாக வாழ்வாயானால் இந்த உலகத்துக்கு நீ தரக்கூடிய கொடை இதுதான் என்று விடுதலை பட்டம் பெற்ற இந்த ஆசைக்குரிய ஐயா அவர்கள் எளிய முறையிலே இறைவனுக்கு ஒப்பானவர் தான், அதான் எழுத்தறிவித்தவனே இறைவன் ஆவான் என்று நம்மளுடைய ஆண்டவர்கள் சொன்னார்கள். அதிலும் தமிழுக்கு இன்னொரு பெயர் இருக்குதான், அமுது என்று பெயர். அமுது யாருக்கும் கிடைக்காது. தாய்ப்பால்ல இருக்கிற அமுது வேற எங்கேயும் கிடையாது. அமுது எங்கன்னு கேட்டா தாய்ப்பால் தான், எப்பயும் சாப்பிட முடியுமா கிடையாது. அந்த தாய்ப்பால் போல அந்த அமுது, அதனால அந்த அமிர்தத்துக்கு போல இந்த தமிழ் என்றும் அழியாதது. இது போன்ற சான்றோர்கள் எடுத்து நடத்துவதனாலே ரொம்ப உண்மையான வரலாறுகளை யாராவது ஒருவர் எடுத்து நடத்துவார்கள். இந்த தமிழ் யாரால் அழியாது என்று ஒரு கேள்வி வினா எழுப்புகிற பொழுது 3 பேர் இருக்கிற வரையும் இந்த தமிழ் அழியாது என்று வரலாறுகள் கூறப்படுகிறது. கம்பனுடைய கவி, திருக்குறள் இயற்றிய வள்ளுவ பெருந்தகை, இளங்கோடிகள் இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம் இருக்கிற வரையிலும் என்றும் இந்த தமிழ் அழியாது. அதுக்கு பின்னால வந்ததுதான் நம்முடைய பெரிய புராண நூல்கள் எல்லாம், திருமுறைகள் எல்லாம். ஏன்னா இதெல்லாம் முன்வந்தது. அதனால முன்வந்த அருளாளர்கள் காட்டியது திருக்குறளாகட்டும், இளங்கோடிகள் இயற்றிய சிலப்பதிகாரமாகட்டும், அதுபோல கம்பர் ஆற்றிய காவியமாக இருக்கக்கூடிய ராமகாவியமாகட்டும், இது இருக்கிற வரையும் இந்த தமிழ் ஒரு காலமும் அழிக்க முடியாது. அப்படி இந்த பெரியோர்கள் காட்டிய இந்த முதுகலை பட்டம், இளங்கலை பட்டம், அதுபோல 12, 10ஆம் வகுப்பெல்லாம் தொடர்ந்து நடத்த வேண்டும். ஒரு நபர்களும் யாராவது கிராமத்தில் உட்கிராமத்தில் இருந்தால் எல்லாரும் சொல்லி எல்லாரையும் சேர்த்து இதில் பயன்படுத்தி கேட்டு சொல்லுவோம். சாமியினால எல்லாரும் பிரசாதத்தோடு எல்லாரும் இந்த எத்தனை வாட்டி இருந்தாலும் இணையவழி ஆசிரியர் எங்களுக்கெல்லாம் அருமையான அற்புத ஒரு நண்பராக கொள்வதற்கு என்ன சொல்றார் பாரதி, எல்லாரையும் நட்பா ஏத்துக்காதங்கிறார். யாரை நட்பா ஏத்துக்கணும் அப்படின்னா, எவன் ஒருவன் ஒழுக்கமாக இந்த மண்ணில் வாழ்றானோ அவனை தான் நீங்க நட்பா ஏத்துக்கணுங்கிறார். நட்பாக ஏத்துவது எல்லாரும் இல்லை, பழகு, எல்லாரோடையும் பழகு. ஆனா நட்பு என்று அவன் சின்னவனா பெரியவனான்னு பார்த்துக்காத. இதை யாரு இப்ப நம்ம காலத்துல வாழ்றாங்கன்னா, நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் குழந்தைகளோடு போய் நட்பாற்றினார். நீங்க அவர் நட்பை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சமகாலத்துல ரத்தன் டாட்டா என்று சொல்லக்கூடிய ரத்தன் டாட்டா நீங்க பார்த்துருக்கலாம். சின்ன 21 வயசு இளைஞர்களை தேர்ந்தெடுத்தார். நரேந்திர நாயுடா அந்த நரேந்திரனை தேர்ந்தெடுத்து நரீன் என்கின்ற அந்த பையனை நட்பாக கொண்டாங்க. 2 பேரும் எப்படி நட்பு? நாயால தான் நட்பு. தெருவில் இருக்க நாயினால இவரும் பாசம் அவரும் பாசம், அதுல வந்து நட்பு. அப்ப பெரியவங்க சின்னவங்க முக்கியம் கிடையாது. அதனால இப்ப எங்களுக்கு கூட சபரி ஐயா இருக்கிறாருன்னா வயது கிடையாது, அவருடைய சிந்தனையை நம்ம நினைச்சுக்கலாம். தர்மம் இருக்குதா, அறம் இருக்குதா ஒரு இடத்துல, எல்லாருக்கும் அன்பு இருக்குதான்னு. அதனால அன்பை புகட்டணும், அறத்தை புகட்டணும். அப்படி இந்த தமிழ் மீது கொண்ட பற்றுதல் காதல் மூலியமாக எல்லாரும் எது மேலே காதல் போடுறான், பவுன் மேலே காதல் போடுறான், காது மேலே காதல் போடுறான், அழுது போகிற பில்டிங் மேலே. ஆனால் நம்ம சாமி நந்தி மேலே காதல் கொண்டிருக்காரு. ஏன்னா எல்லாரும் தமிழ் மீது காதல் கொண்டிருக்கீங்க, எல்லாரும் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படி ஆசைக்குரிய ஐயா ஒரு 2 வார்த்தையாவது பேசணும். ஏன்னா நிறைய பாடுவீங்க, நிறைய பேசுவீங்க. ஆனால் இளையராஜா அவர்கள் எல்லாரும் உங்க வார்த்தை நாங்களும் எப்போதான் கேட்கணும். இளையவழி ஆசிரியர் ஐயா அவர்களை போய் கேட்டாங்களாம், எப்படியா உனக்கு பசிக்குதாங்களாம். ஆமா பசிக்குது. அப்ப உடனே சொன்னாராம் வள்ளுவர், இந்த உலகத்துல எது பசி தெரியுமா? எது பசி தெரியுமா? அறிவு பசி தான் பசி. இது நீ சாப்பிட்ட உடனே கழிஞ்சிருண்டா மலமா. ஆனா நீ அதை புத்தியுள்ள ஏட்டினா பசி எடுக்காதா. அப்படி அந்த அறிவாகிய பசி எப்பொழுது தோன்றுதோ அதனாலதான் வள்ளலார் சொன்னார், பசித்து இருந்தார், அடுத்தது தனித்து இருந்தார், அடுத்தது விழித்து இருந்தார். நீங்க 3 எழுத்தையும் முதல் எழுத்தை கூட்டி பாருங்க. பசித்து முதல் எழுத்து பா,
தனித்திருத்துல முதல் எழுத்து தா, விழித்திருதுல முதல் எழுத்து வி. இந்த மூணையும் ஒண்ணா கூட்டுங்க பதவின்னு வரும். நீ எதை தேடி பசித்திருக்கிறியோ, தனித்திருக்கிறியோ, விழித்திருக்கிறியோ அது உனக்கு பதவியாக வந்து சேரும் என்பதைத்தான் நம் அருளாளர் காட்டினார்கள். அப்படி இந்த இடத்தில் இளையராஜாவை பசித்திருக்கவங்க செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிதுதான் பெருசா இல்லை. ஏன்னா எங்க தாத்தா சொல்றாரு, உண்டா பூச்சி மட்டும்தான் சாப்பிட்டுட்டே இருக்காரு. வள்ளல் பெருமான் சொன்னாரு, வள்ளல் பெருமான் போல சோறு போடுன்னு ஜீவகாரணியம் சொல்லல. அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாரணிய மோட்ச வீட்டின் திறவுகோல்னு சொன்னவரு சூட்சமத்தை எங்க வச்சாருன்னு யாரும் கண்டுபிடிக்கல. சொன்னாரு பாருங்க, சோற்றிலே விருப்பம் சுழன்றில் அதிகம், ஆற்றிலே கரைத்த புளியது போல்னார். இது யாரும் படிக்க தெரியாது. இது வந்து உண்மை ரகசியம். எப்படி சோற்றிலே விருப்பம், நீ சோறு தான். இப்ப எங்களுக்கு சோறு தான் வாழ்க்கை. சோறு எங்கேயா போடுவாங்களா, சோறு எங்கேயா போடுவாங்கன்னு அழைச்சிட்டு போயிடலாம். அதனால சோறு எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. அதனால சோற்றிலே விருப்பம் சுழன்றில் அதிகம், ஆற்றிலே கரைத்த புளியது போல். ஆற்றுல போய் ஒரு புளியை வச்சு கரைச்சா எதுக்காவது உதவுமா? அது போல ஒரு பின்னாலையோ ஒரு டம்ளர்லையோ ஒரு குடாயிலோ கரைச்சா எதாவது பயன்படுத்திக்கலாம். ஆற்றுல கரைச்ச புளி எப்படி ஆகுதோ அது போலதான் உன்னுடைய அறிவு, உன்னுடைய சிந்தனை எல்லாம் என்பதை வள்ளல் அருள் பிரகாசம் வள்ளல் பெருமான் கூறுகிறார். அப்படி செவிக்கு உணவு இல்லாத ஒரு சிறிது என்ன என் பொண்ணாட்டி சொல்லுவான், எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன், வாய் என்னைக்கு தான் மூடுவான்னு. எங்க வாயை மூடுனா எல்லாம் அன்னைக்கு மூடிடும். அதனால இது சார்ந்து இறைவன் கருணையோடு இந்த உலகத்திலே கண்ட காட்சியே பெரும் காட்சியாக நமது இளையராஜா அவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறாங்க. இதுதாங்க வாழ்க்கை. இந்த உலகத்துல பகவத் சிங்க போய் கேட்குறாங்க, நினைச்சுக்குங்க, தூக்கிட போறாங்க, உனக்கு என்ன ஆசைன்னு. நான் ஒரு நூலை படித்து கொண்டிருக்கிற போதே என்னை தூக்கிட மீதி என்னன்னா, நான் விருப்பமான நூல், அந்த நூல்களையெல்லாம் என்னிடத்தில் அடுக்குங்க, அதெல்லாம் படிச்சு முடிச்சாதான் எனக்கு தூக்கி போடுவேன். அண்ணாதுரையை கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன ஆசைன்னு. நான் படிப்பதை தவிர வேற ஒன்றும் இல்லைண்ணா. அதனால படிப்பு என்ன. அலெக்சாண்டரை கேட்குறாங்க, எப்படி அவனுக்கு இந்த ஞானம் வந்ததுன்னு. எனக்கு கேட்டதோடு என்னுடைய கல்வி வாசிப்புனால் வந்ததுங்கிற. இப்போ கல்வி என்கின்ற ஒன்றைத்தான் ரெனில் சொல்றார். இந்த ரெனில் நீங்க பார்க்கணும், அவர் நிறைய போன்ற நூல்களை எழுதியிருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய விஷயம், இந்த உலகத்துல ஒரு மண், ஒரு மண்ணும் ஒவ்வொரு நிலையாகத்தான் படைத்திருக்கிறான் இறைவன். ஆனால் அந்த மண்ணுக்குரிய வேலையை அது செய்கிறது. இப்போ களிமண்ணுனா ஒரு வேலையை செய்து, பாலைவனம்னா அந்த மண் ஒரு வேலை செய்யுது, ஆற்றுல இருக்க மணம்னா ஒரு வேலை செய்யுது, செம்மண்ணுனா ஒரு வேலை செய்யுது. ஆனால் நம்மளை ஒரு நோக்கத்துக்காக தான் படைத்தான். அது எதுக்காகனா கல்வி என்கின்ற திறனை உலகத்துக்கு கொடுப்பதற்காக ரெண்டு சொல்றாங்க. அப்ப நீங்கள் எல்லாம் இந்த கருணையோடு நீங்கள் படிக்க வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்து, இளையராஜா ஐயா படித்தவங்க முன்னாடி பேசுவது தப்பு தான். எங்கள் கண்ணை திறமை உலகத்தை செலுத்தி எனது வெள்ளத்தை பிறக்கும் தூரத்து நாளென்று நீ வந்திற்கு விருந்து மொழி வேற்று வந்த பிறமொழி கற்ற உதவிய வன்மை பொருளிய மொழி. அதனால் இந்த தமிழ் அன்னையும் மொழியும் சமயம் நதிகளை உருது வாய்ப்பு எங்கள் கல்விகளை கடலாத கடலில் எங்கள் கடலாக கல்கின்ற நதியில் அந்த தங்க நிழல் வழக்குமைய சோடையெல்லாம் தடுக்கின்ற தருவே பூந்தடவே ஞான செங்கு முழு மலர் வரும் அருகே எல்லாம் செய்ய வந்த கடவுள். பேச அது